இறையேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் இறை வசனங்கள் 29 தொடங்கி 34 முடிய, குறிப்பாக 30வது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்பதுவே. அடுத்தவர்களை பற்றி எப்படிப்பட்ட செய்திகளை பேசுகிறோம், அடுத்தவர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறோம் என்பதைத்தான் இன்றைய வேத வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்றும் அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு நாமும் கூட மற்றவர்களுடைய எதிர்மறையான காரியங்களை, எதிர்மறையான நடத்தைகளை பற்றி பேசாமல் நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான சிந்தனைகளையும் நல்ல முறைகள் அவர்களை அறிமுகம் செய்து அவர்களை பற்றி நல்ல செய்திகளை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நேர்மறையான காரியங்களை சிந்தித்து செயல்பட்டு அதன்படி நடக்க வேண்டும். மற்றவர்களை நல்ல முறையில் பேசி அணுகி அவர்களோடு ஒரு அன்பின் நட்புறவோடு வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்து செயல்பட்டு அதன்படி நடப்போம். அதன் வழியாக இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்தோடு நடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.